இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் இருக்க பிரண்டையை தாங்க பறிக்க போகிறோம். பிரண்டைன்னு சொன்னோடனே நமக்கு அதில் எல்லா சத்துக்களுமே நிறைஞ்சிருக்கு. ஆனால் வந்து பொதுவாக வந்து இது யார் அதிகமாக எடுத்துக்கலாம்னா வந்து எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவங்க வந்து அதிகமாக இதை எடுத்துக்கலாம். அதாவது வந்து எலும்பு முறிவு, எலும்பு வளர்ச்சி குறைபாடு, இந்த மாதிரி கால்சியம் கம்மியாக இருக்கவங்க வந்து இந்த பிரண்டையை வந்து அதிகமாக உணவில் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி வந்து பிரண்டையை நம்ம வளர்க்குறதுக்கு வந்து அதிகமான இடங்களும் தேவையில்லை. இது நம்ம வந்து சுற்றி இருக்க வேலிகளிலேயோ இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து பால்கனி அந்த மாதிரி இடத்துல நம்ம பிரண்டையை ஈஸியாக வளர்த்தலாம். நம்ம தோட்டத்துலேயும் அப்படி தான் பிரண்டையை வந்து நம்ம அந்த சுற்றி இருக்க வேலிகளில் ஏற்றி விட்டுருக்கோம். அது நிறைய வளர்ந்துருக்கு. நம்ம தோட்டத்தில் வந்து பிரண்டை நல்லாவே வளர்ந்துருக்கு. அதனோட சைஸ் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். பிரண்டையில் வந்து இலை பிரண்டை, இலை இல்லாத பிரண்டை நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதுலேயும் ஆண், பெண் இருக்குது. இந்த பிரண்டையை வந்து நம்ம உணவில் வந்து எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாங்க. சட்னியாக அரைச்சிக்கலாம், இல்லை வந்து நம்ம துவையல் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை வந்து நமக்கு சாம்பார், இல்லை குழம்பு இந்த மாதிரி எதில் வேணாலும் நம்ம அந்த பிரண்டையை சேர்த்துக்கலாம். இது வந்து உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான விஷயம். இது கிராமங்கள் வந்து எப்பயுமே வந்து இது இயல்பாக வந்து எல்லோரும் உணவில் சேர்த்துக்கிற பொருள் தான் இது. நம்ம தோட்டத்தில் இருக்க எல்லா பிரண்டையும் நம்ம பறித்து கொண்டு வந்துட்டோம். நாங்கள் இதை ஊறுகாய் பண்ணி சாப்பிட போகிறோம். நீங்களும் வந்து உணவில் அதிகமாக பிரண்டையை சேர்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.